ரிஸ்வான் ஃப்ரம் நாகர்கோயில். பிஏ முடிச்சிருக்கேன். நான் ஒரு ஆக்சுவலாக என்னோட இந்த அவேர்னஸ்ல நான் எந்த இடத்துல வந்து எனக்கு இந்த அவேர்னஸ் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ அது ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அந்த இன்ஸ்டியூஷன்லேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு அந்த ட்ரைனர் வந்து ஒரு நாள் எக்ஸ்போர்ட் ஒரு 2 days ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போட்டாங்க. எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. நாங்கள் அவரோட வந்து என்னென்னா, நான் வேற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கொஞ்சம் நெருங்கி பழகுவோம். அப்போ கேட்கும்போது, சார் இது எப்படி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் இப்படி எக்ஸ்போர்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன், சாட்டர்டே சண்டே எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கேட்டால், அவர் இல்லை எனக்கு வந்து நான் முன்னாடி நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்குது, நான் வந்து அதை வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன், நானும் வந்து இதை சொல்லி கொடுத்தா இன்னும் எனக்கு இதாக இருக்கும் அப்படி. ஆனால் வந்து ஆக்சுவலாக அவர் எக்ஸ்போர்ட் பண்ணலை, நிறைய இடத்துல கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. நிறைய அந்த 1 day 2 day ப்ரோக்ராம்ஸ் அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் கனெக்ட் பண்ணார். கனெக்ட் பண்ணும்போது அப்போ என் ஃப்ரெண்டு இன்னொரு ஆள் கூட இருக்கும்போது அவரு சொன்னார், நானும் இதை மாதிரி அட்டென்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்கு, நான் வந்து அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ உடனே அந்த ட்ரைனர் அவரு புக் இருக்கா, எனக்கும் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு, நீங்க அந்த புக்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவரு மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி பெர் டே வந்து 250 or 500 ஏதோ வச்சு அப்படி 2 days இது மாதிரி கனெக்ட் பண்ணாங்க. அதில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் அந்த பேப்பர் ஆடெல்லாம் கொடுத்து நீங்களும் ஏற்றுமதியாளர் ஆகலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்ராக்டிவா இதெல்லாம் கொடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவரோட புக்கில் வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்க என்ன இதுன்னு பார்த்தா, அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 page மட்டும் கொஞ்சம் அந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது, எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது, எப்படி இமெயில் பண்ணுறது, பேசிக் திங்ஸ் அந்த மாதிரி இன்டர்நெட்டோட அது மட்டும் போட்டுட்டு மீது எல்லாமே அந்த என்னோட ஃப்ரெண்டு வேற கொடுத்த அந்த புக்கோட அப்படியே வந்து காப்பி பண்ணி அப்படி ஒன்றுமே இல்லை, அந்த புக்லேயும் ஒன்றும் இல்லை, அப்படி வந்து போட்டு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய நானும் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க என்னதான் சொல்கிறாங்க பார்ப்போம் சரி அப்படின்னு சொல்லி அப்போல இருந்து தான் ஆரம்பிச்சு இந்த எக்ஸ்போர்ட்டு உள்ளாடி. அப்போதான் இதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ நான் வந்து அப்படி கண்டினியூ பண்ணி அப்படி அதுக்கப்புறமா அந்த காலேஜ் போயிட்டோம். அப்படி அதுக்கப்புறமா அந்த டச் இல்லை. அவங்கள அதுக்கப்புறமா வேற நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த மாதிரி நிறைய அதில் ஒரு கோர்ஸாக தான் அந்த எக்ஸ்போர்ட்டையும் வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு 4 days கிளாஸு, ஒரு நாள் வீக்லி 1 day தான் கிளாஸு, அப்படி ஒரு மொத்தமாக 4 நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து பண்ணுறாங்க. அதில் ஒரு 2 days நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அப்போவே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அது புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா அப்போ வந்து அவர் எக்ஸ்போர்ட் பண்ணலை, எக்ஸ்போர்ட் நாலேஜும் இல்லை, எக்ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரியல் டைமாக எதுவும் தெரியாது. பட் ஆனால் எங்கேயோ ஒரு சில நாலு நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விஷயங்களை படிச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா அவர் ஒரு புக்கெல்லாம் ரெடி பண்ணி போட்டு பண்ணுறாரு. ஸோ இதை வந்து இது சரியில்லை இதில் போகிறது. அப்புறம் நிறைய பேப்பர்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து ஆட்ஸ் ஃபுல்லாக நீங்களும் ஏற்றுமதியாளர் ஆகலாம், இந்த அகில உலகம் அப்படின்லாம் போட்டு நிறைய விளம்பரங்கள் அப்படின்லாம் போட்டு அப்படி பார்க்கும்போது இப்போ அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பித்தேன். ஸோ வந்து யாருமே வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ட்ரைனராக இருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரைனர் யார் வேணாலும் ஆகலாம், கொஞ்சம் யார் வேணாலும் ட்ரைனர் ஆகலாம், கொஞ்சம் நமக்கு நாலேஜ் இருந்தாலே ப்ளஸ் இன்டர்நெட்டில் அவங்க சர்ச் பண்ணி நம்ம படித்து கெயின் பண்ணி வந்து யார் வேணாலும் சொல்லி தரலாம். பட் ஆனால் ஒரு ரியல் டைமாக நம்ம இதை வந்து பண்ணுறவங்கள்ட்ட தான் இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருந்து. நான் அதுக்கப்புறம் மேலும்
சர்ச் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 2017 அந்த ரேஞ்சில் தான் ஐஏசி சதீஷ் சாரோட பார்த்தேன். அதை பார்க்கும்போது தான் வந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆசை வார்த்தைகள், அட்ராக்டிவ் டேக்லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ரியலாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி அப்புறமா சாரை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு டைரெக்டாக. அதுக்கப்புறம் 2018 வந்து சார் ஒரு 1 day டவுட் செஷன் மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அங்கே வரும்போது தான் ரொம்ப உணர்ந்தேன், எக்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. இது ஒரு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கிடணும். இது அவ்வளோ ஈஸி இல்லை. படிச்சிருந்தாலும் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் கம்யூனிகேஷன் இருந்தாலும் பட் ஆனால் நமக்கு இதை எக்ஸ்போர்ட் ரியல் டைமாக பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ வந்து இதை ஒரு ரியல் டைமாக பண்ணுறவங்க, ஒரு ரியல் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் அவங்க வந்து அது நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்குறவங்க வந்து யாரும் எக்ஸ்போர்ட்டராக இல்லை. ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. எக்ஸ்போர்ட் நிறைய பேர் பண்ணாலும் அதை சொல்லும் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா, எக்ஸ்போர்ட் பண்றவங்க சொல்லி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியா. அது கிட்டத்தட்ட நான் பார்த்து யாருமே பார்க்கல, சாரை தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சார் சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸ், கிரைட்டீரியாஸ், ஏன் எதனால வந்து இந்த இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்றாங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட்லாம் வச்சிருந்தாங்க எங்களுக்கு. அந்த டெஸ்ட்லாம் வந்து அதுக்கு அது பேசிக் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. இதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அது நம்ம இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ வந்து இது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, டைம் எடுக்கும். பட் கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல தான் ரொம்ப உணர்ந்தேன். பட் இதுல எல்லாம் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் வேணாலும் ட்ரைனரா மாறலாம். வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஏசி மாதிரி, சதீஷ் சார் மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டர் கிட்ட வந்து கத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம ஆரம்பிச்சா வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு தெளிவு இருக்குது இப்போதான். தேங்க்யூ சார். ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.